ஹாய், நான் இப்போ உங்களுக்கு ஒரு பொரியல் செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ சீசன் வந்து பச்சை மொச்சை பயிர் வந்து ஈஸியாக கிடைக்கிது. இதை வந்து 2 விதமாக செய்யலாம். மசால் போட்டு செய்கிறதும் உண்டு. நான் வந்து இன்னைக்கு ரொம்ப வெரி சிம்பிள் சுண்டல் மாதிரி தாளிக்கிற மாதிரி, இது ஈஸியாக சீக்கிரம் வெந்துடும். அந்த மாதிரி செய்கிற மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இது வந்து ஃப்ரெஷ் தான், ஊற வச்சதெல்லாம் கிடையாது. ஊற வச்சது கிடையாது. ஊற வச்சதெல்லாம் வேக வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்ல. இது வந்து நம்ம அப்படியே தாளித்து தண்ணி ஊற்றி வேக போட்டோம்னா சீக்கிரம் ரெடி ஆயிரும். நல்லா பருப்பு ரசத்துக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம், இல்லாட்டினா பெரிய வெங்காயம், எந்த வெங்காயம்னாலும் வெங்காயம், பச்சை மிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க, கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்த பருப்பு, கடைசியில் போடுறதுக்கு தேங்காயை வந்து அப்படியே இது மிக்சியிலலாம் ஓட்ட வேண்டாம். அப்படி எனக்கு அந்த மாதிரி அது ஒரு நாளைக்கு செஞ்சு காமிக்கிறேன். பச்சை மொச்சை பயிர் மசால் போட்டு எப்படி செய்கிறது. உப்பு, மஞ்சத்தூள், இவ்வளவுதான் தேவை. எண்ணெய் வேணும். எண்ணெய் எந்த எண்ணெய்னாலும் நம்ம போட்டுக்கிடலாம். ஆமாம், தண்ணி தேவையான அளவு, வேகிற அளவுக்கு மட்டும். இப்போ வந்து இதுக்கு நிறைய எண்ணெய் ஊற்றணுங்கிறது கிடையாது. அதுக்காக ரொம்ப கம்மியாகவும் ஊற்றிட்டு இருக்காதீங்க. ரசத்துக்கு தாளிக்கிற மாதிரி ஓரளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, பருப்பு, வெந்தயம்லாம் போட வேண்டியதில்லை. சீரகம் வேணும்னா போட்டுக்கலாம். ஒன்றும் இது கிடையாது. நான் இதில் வந்து பூண்டை எடுத்து அரைச்சிருக்கேன். எடுத்து அதை நசுக்கி வச்சுருக்கேன். இதோட சேர்த்து இது வந்து கொஞ்சம் கேஸ் ஃபார்ம் ஆகிறதுனால இதை போடுறது வந்து நல்லது. அதனால போடு. ஒன்று போதும். இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பல்லு சிவந்ததும் வெங்காயம் நிறையா போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இது வந்து சீசனுக்கு வந்து தினம் மொச்சப்பயிறு குழம்பு வைக்க முடியாது. வைக்கிற அன்றைக்கேனா குழம்பு நிறையா ஆயிரும். கொஞ்சமாக பயர் போட்டால் கூட குழம்பு அது நிறையா வந்துடும். சரி, மசாலாம் இல்லாமல் இன்றைக்கி சிம்பிளாக வைப்போம் அப்படின்னு நினச்சா இது வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். சுண்டல் மாதிரி தானே ஆண்டி அப்படின்னீங்க. அப்படித்தான் இது ஒன்றும் இருந்துச்சு. சின்ன பிள்ளைங்களுக்குலாம் கொஞ்சம் இந்த குழம்பு பிடிக்காத பிள்ளைங்கள்லாம் சுண்டல் மாதிரி இருக்கு. நமக்குமே வந்து எனக்கு வந்து குழம்பை காட்டிலும் இது கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் 10:30 மணிக்கு மொச்சக்காரன் ரோட்டில் வந்தான்னா வாங்கி உடனே உரித்து அதை பொரியல் வைக்கிறதுங்கிறது வந்து அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். டக்கு டக்குன்னு வச்சிடுறது. போடலாமா? நல்லா வதக்கணும், நல்லா வாசம் வரணுங்கிறதான் கிடையாது. வதங்கிடுச்சு நல்லாவே. அதை எங்கள் அம்மாலாம் முதல்ல தண்ணியை ஊற்றி தான் பயரே போடுவாங்க. நம்ம இப்போ எல்லாமே இந்த முங்குற அளவுக்கு தண்ணியை போட்டிங்கன்னா போதும். இது அந்த சீசன் இதாக இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துருங்கிறதுனால கொஞ்சமாக போட்டுருக்கீங்க தண்ணி. ஒரு 3 சத்தம்னு இல்லை, 4 சத்தம் வச்சுருங்க. ஏன்னா இது அப்படி குழஞ்சி இப்போ பாசிப்பயிர் சுண்டல் மாதிரிலாம் போகாது இது. அதனால நல்லா வெந்துச்சுன்னா பேபிக்கு கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கும்ல. இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் பட்டர் பீன்ஸுன்னு சொல்லிட்டு பீன்ஸ் தான் சொல்லும் பிள்ளைங்க. அதுக்கு மொச்சக்கான்னு சொல்ல தெரியாது. உப்பையும் போட்டுட்டு இந்த நாட்டுக்காயில் சின்ன பிள்ளைகளுக்கு பிடிச்ச காயில் வந்து இது ஒன்று. மூடி வச்சு சத்தம் வைக்க போகிறேன். சரி, நான் ஒரு 4 சத்தம் வைக்க போகிறேன். சரி, சொல்லுங்க. 4 சத்தம் வந்திருக்குது. எடுத்து பார்த்து நல்லா அந்த கலரை பார்த்ததுமே தெரிஞ்சிருச்சு நல்லா வெந்துருச்சு. நீ என்ன கொஞ்சம் தண்ணி இருக்கு வரையில இந்த நல்லா வெந்துருச்சு.
இப்படி வெந்து சாப்பிட்டா அப்படி இது மொச்சக்காய் வந்து சூப்பராக இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கும். இப்போ இந்த தண்ணியை வந்து தண்ணியை வத்தடிச்சிட்டு அப்புறமா தேங்காவை போட்டுக்கிடும். சரி, அது 5 நிமிஷத்துல தண்ணி வத்திருச்சு, சீக்கிரம் வத்திருச்சு. ஏற்கனவே இது வந்து கொஞ்சம் நல்லா குழஞ்சி போய் வெந்துருக்கிறதுனால தண்ணி டக்குன்னு சேர்ந்துருச்சு. தேங்காவே ஆமாம், சிம்பிள். எவ்வளோ சீக்கிரம் இதை வைக்க முடியும் தெரியுமா? டேஸ்டாகவும் இருக்கும். இது படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. ஸ்டெப் என்ன வீடியோ பார்த்து செய்யணுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம ஓரலாக சொன்னதை கேட்டு அப்படியே செஞ்சிடலாம். சரி, இப்போ எடுத்து சர்வ் பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க. அதை அதுலேயே சர்வ் பண்ணிடுங்க. கொண்டாண்ணா அம்மா எடுங்க. இதை வெறும் ரசம் வச்சு, பருப்பு கூட வைக்க வேண்டாம், வெறும் ரசம் வச்சு இதை மட்டும் வச்சு கூட சாப்பிடலாம். இருக்கட்டும், அதுக்கு அப்புறமா இன்னொரு பவுல் வச்சுக்கிறேன் நான். ஒரு ரசம் வச்சு இதை வச்சு ஒரு அப்பளம் வறுத்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். பருப்பு ரசம் வச்சாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ ஈஸியான ஒரு பொரியல். அதுவும் சீசனுக்கு வந்து பிள்ளைகளுக்கெல்லாம் பிடிக்கக்கூடிய, சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். பட்டர் பீன்ஸு, பட்டாணி பிடிக்கிற மாதிரி இதுவும் பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பொரியல். ஓகேயா?